5 வசனத்திலே தேவ சத்தத்துக்கு சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆமென். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுறியா, மனுஷனுக்கு கீழ்ப்படுறியா, உலகத்துக்கு கீழ்ப்படுறியா, பாவுக்கு கீழ்ப்படுறியா, உனக்காகவே நீ வாழ்றியா என்பதை அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகல, என் ஆசீர்வாதம் உண்டாகல, எந்த நிலையிலும் இருந்தாலும் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிம்பிளுங்க. நமக்கு நன்மை உண்டாக அவர் சில டிப்ஸ்லாம் கொடுப்பார். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கொடுப்பார், நீ நல்லா இருக்கணும் தான் கொடுப்பார். நீ இதுக்கு கீழ்ப்படுறியா, ஆழத்தில் கொண்டு போய் வளைய போடு. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடல, ஆழத்துக்கு கொண்டு போய் வளைய போடு. வளைய போட்டா என்ன நடந்துச்சா? வலை கிழியும்படியாய் திரளான மீன்களை பிடிச்சான். கூட்டாளிலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதுக்கப்புறம் தான் அவன் கண்ணு திறக்குது. அல்லேலூயா. 10 சொல்றது, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறனா மாற்ற மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவா, மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவா. கர்த்தர் உங்களை வாசலை திறப்பா. நிறைய பேர் ஊழிய தரிசனம் இல்லை, சபை குறித்த தரிசனம் இல்லை, எல்லாம் தலைக்கு பெருந்தனமாக ஏதோ வருது ஏதோ போகுது. சபையோடு ஊழியத்தோடு யாருடைய ஃபோக்கஸ் இருக்கோ அவங்க வாழ்க்கை தான் வெற்றியின் பாதையில போயிட்டே இருக்கும், ஜெயத்தின் பாதையில போயிட்டே இருக்கும். பேதுருக்கு முதல் கொடுத்த டெஸ்ட்டு, இவன் என் பேச்சை கேட்பானான்னு பார்த்தாரு, கேட்டான். அவனுக்குள்ள கிரியைகள் தேவனுக்கு நிறைவாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இது லூக்கா 5ஆம் அதிகாரம் 4:5 10ஆம் வசனத்தில் நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறனா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை தரார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில்